ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் சுடிதாருக்கு, ப்ளவுஸ்க்கு எதுக்கு வேணாலும் இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் லைனிங்கில் ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் லைனிங்கில் எடுத்திருக்க அளவு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து என்னோடய ரெடி அளவு வந்து 9 இன்ச்சு. மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும், கீழே அடித்து திருப்ப 1/2 இன்ச்சும் சேர்த்து 1 இன்ச்சு நம்ம எப்போவுமே எக்ஸ்ட்ரா எடுப்போம்ல, அதை விட இன்னொரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு எதுக்குன்னா நம்ம சென்டரில் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண போகிறோம், அதுக்காக தான். உங்களுக்கு ரெடி அளவு எவ்வளோ வருதோ அதோட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1 இன்ச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். மற்றபடி நம்ம நார்மலாக ஸ்லீவ் கட் பண்ணுவோம்ல, அதே தான். இப்போ ஸ்லீவோட அகலம் வந்து நான் 7.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சாக எடுத்திருக்கேன். ஸ்லீவோட கீழே கை சுற்றளவு வந்து 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சாக எடுத்திருக்கேன். ஸ்லீவோட இறக்கம் 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி வளைச்சி விட்டுருக்கேன். ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச்சு அளவு உள்பக்கமாக தள்ளி இது மாதிரி கழிச்சு விட்டுருக்கேன். இப்போது லைனிங்கில் நான் நார்மலாக ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். இப்போது ஸ்லீவோட ஃபோல்டு சைட்லேருந்து கீழேருந்து ஒரு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து 2.5 இன்ச்சு அளவில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது இப்படி கிராஸாக வளைச்சி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு அந்த பெண்டு வேணுமோ அந்த அளவு நீங்கள் மேலே கூட வச்சுக்கலாம். நான் 4.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும்னு இந்த அளவு எடுத்திருக்கேன். இங்கேருந்து இப்படி கிராஸாக வளைச்சி விட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ஸ்லீவ் பேட்டர்னை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் பேட்டர்னில் மேலே இருக்கிறதுக்கு நான் ப்ளெயினாக கொடுக்க போகிறேன். கீழே இருக்கிறதுல நான் சாரியோட கிளாத் வச்சு தைக்க போகிறேன். கீழே வந்து பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மேல் பாட்டை தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மேல் பாட்டை எடுத்து இந்த ப்ளெயின் ப்ளூ கலர் கிளாத் மேலே இது மாதிரி மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்குங்க. இது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழே கட் பண்ண வேணாம், மேல் பக்கம் மட்டும் கரெக்டான அளவில் கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இதை பிரித்து விட்டுக்குங்க. இது மாதிரி பிரித்து விட்டதும் இப்போ நம்ம அடித்து திருப்ப போகிறதில்ல, அதனால் அப்படியே வச்சு தான் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் நல்ல பக்கம் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்குங்க. 2 ராங் சைடும் ஒன்று ஒன்று பார்த்த மாதிரி வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. அந்த லைனிங்கை சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா இருக்க அந்த மெயின் கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மேல் பார்ட்டில் பிளெயின் பீஸை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து சாரியோட கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சாரியோட பீஸை வந்து கீழ்பாட்டுக்கு தேவையான அளவு இது மாதிரி மடித்து போட்டுக்குங்க. அதை சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கீழ்பாட்டுக்கு தேவையான அளவு கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த லைனிங்கை வந்து அந்த அந்த கிளாத்தோட நல்ல பக்கத்து மேலே இது மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு ராங் சைடு கீழ்ப்பக்கமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் வந்து அடித்து திருப்ப போகிறோம் மேல் பக்கத்தில். இப்போது மேல் சைடு வந்து 1/4 இன்ச்சு அளவில் தையல் போட்டே வந்துடுங்க. இப்போ லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா இருக்க துணியை இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த 1/4 இன்ச்சு தையல் போட்டிருக்கல, அந்த தையல் மேலே படாமல் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை இது மாதிரி கட் பண்ணிக்குங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பும் போது அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக வரும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இதை திருப்பி விட்டுட்டு கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் இருக்கிறது உங்களுக்கு ஷார்ப்பாக வராத மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி பின்ன வச்சு இது மாதிரி ஷார்ப்பாக எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை திருப்பி அந்த லைனிங்கை சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தைச்சதுக்கப்புறம் அந்த லைனிங்கை சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதை மேல் பார்ட்டோட ஜாயின் பண்ணிடலாம்.
இப்போது மேல் பார்ட்டில் 1/4 இன்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழ்பார்ட்டை எடுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது மேலே இது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம 1/2 இன்ச் அளவு மார்க் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக அந்த 1/2 இன்ச் அளவில் இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சைடில் பாருங்கள், எனக்கு 5.5 இன்ச் வருது. அதை வச்சு கரெக்டாக குண்டூசியால் பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த பக்கத்தையும் 5.5 இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டு அந்த ப்ளூ கலர் கிளாத்தை 5.5 இன்ச் வர மாதிரி வச்சுட்டு இங்கேயும் நான் குண்டூசியால் பின் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமான பின் பக்கமும் செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்குது. இப்போ இது மேலே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பின் பண்ணி வச்சதுனால ஸ்டார்டிங்லேருந்தே தையல் போடலாம். அப்படி உங்களுக்கு கரெக்டாக வரணுன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தைச்சிட்டு வாங்க. இது மாதிரி தைச்சிட்டே வந்து அது மேலேயே ரிட்டன் தையல் அப்படியே வாங்க. தைச்சிட்டே வந்து அதை இது மாதிரி திருப்பிட்டு அது மேலேயே தையல் போட்டுவாங்க. இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். தைச்சிட்டே வந்து இங்கேருந்து திரும்பியும் தைச்சிட்டே வந்து சென்டரில் முடிச்சுக்கலாம். இப்படி தைச்சாலும் உங்களுக்கு சென்டர் விலகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தைச்சாச்சு. கீழே வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். பிளெயின் கிளாத்தில் 1.25 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து ராங் சைட் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் அளவில் இது மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம எடுத்த அந்த பீஸோட நல்ல பக்கம் ஸ்லீவோட நல்ல பக்கத்து மேலே இப்படி வச்சுக்கோங்க. நம்ம மடித்து தைச்சோல 1/4 இன்ச்சு அது வந்து மேல் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது 1/4 இன்ச்சு அளவில் ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ நம்ம தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ இந்த துணியை அப்படியே பின் பக்கமாக இப்படி மடித்து விட்டுக்குங்க. அந்த பிசிறு வந்து அந்த துணியை பார்த்த மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் அந்த பைப்பிங் வந்து நமக்கு அந்த உருட்டியாக இருக்கும். அந்த பிசிறையும் நீங்கள் மடித்து விட்டுட்டிங்கன்னா அப்படியே ப்ளைனாக இருக்கும். அந்த பிசிறு வந்து அந்த துணி உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு இப்படி மடித்து வைக்குங்க. மடிச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவு பைப்பிங் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு தெரிகிற மாதிரி வச்சுட்டு அது ஓரத்துலேயே அந்த ப்ளூ கலர் கிளாத் மேலே படாமல் அந்த ப்ளவுஸ் கிளாத் மேலே படுற மாதிரி அந்த ஓரத்தில் தையல் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தைச்சி முடிச்சாச்சு. இதோட பின் பக்கமும் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பயப்படாமல் ஈஸியாக தைச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.